அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக தேர்தல் முடிவுகளை குறித்து மக்கள்கள் சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அதற்கு கேள்விகளுக்கு தெளிவுபெறும் வண்ணமாக ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில தலைவர் சகோதரர் சேப்பாக்கம் அப்துல்லா அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டு மக்களுங்களுக்கு தெளிவு பெறும் வண்ணமாக இந்த வீடியோ பதிவை நம்ம பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக வந்திருக்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், இந்த 2026 தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளித்துள்ளீர்கள். இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் என்ன? இந்த கூட்டணி குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த வகையில் நன்மை தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ சகோதரர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு கேள்வி. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகளுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கணும், அந்த ஆதரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன, இந்த ஆதரவு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கடந்த காலத்துடைய வரலாறை நீங்கள் அப்படியே அசை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக உங்களால் பார்க்க முடியும். இந்த 2014 பிஜேபியினுடைய அரசாங்கம் அமைஞ்சதிலிருந்து நாட்டில் நடக்கக்கூடிய கலவரங்களாக இருக்கட்டும், சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக நடைபெறுகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க இந்த நாட்டில் மதவாதத்தை முன்னிறுத்த வேண்டும், ஜனநாயகத்தை ஒழிக்க வேண்டும், அரசியலமைப்பு சாசனம் அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றத கடந்த கால அரசியலை நுணுக்கமாக கவனித்து வந்திருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில தான் இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு இது மதவாத அரசியலை ஒழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் என்பதற்காகவே நாங்கள் சொல்லலை. நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இதற்கு முன்னாடி சிஏ என்ற கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் போது நாடு முழுக்க கொந்தளிச்சாங்க. ஏன்? இது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது, சிறுபான்மை சமுதாயத்தை இந்த நாட்டை விட்டு தூரமாக்குகிற ஒரு வேலை, இதுல கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்தெழுந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்துல தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்துல இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஜனநாயகத்தை காக்கிற வேலையை தமிழக அரசும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிவிச்சிச்சு. ஆனா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க யாரு? இன்னைக்கு நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த சட்டம் பாராளுமன்றத்தை நிறைவேற்றுவதற்கும் மக்களவையை நிறைவேற்றுவதற்கும் மிக முக்கியமான காரணமா இருந்தவங்க இந்த அதிமுகவுடைய கூட்டணி, பிஜேபி கூட்டணியே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலை அன்னைக்கு நடந்ததனுடைய வெளிவாகத்தான் அது திருத்தம் நிறைவேற்றுவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. இப்போ இந்த சிறுபான்மை சமுதாயத்தை பாதுகாக்கிற விதமாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், ஜனநாயகத்தை இந்த நாட்டில் தீவிரமாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், முழுக்க முழுக்க இது அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக பாடுபடுகிற ஒரே காரணத்துக்காக வேண்டியும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே காரணத்துக்காக வேண்டியும் தான் இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தெளிவாகவே இந்த பாசிசத்தை ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டில் மதவாதத்தை ஒழிக்க வேண்டும், இது ஜனநாயக நாடு, ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை அடிப்படையில் இயங்குகிற, ஓப்பனாக சொல்றதா இருந்தா இது ஜனநாயகத்தை பாதுகாக்குவதற்காக பாடுபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இயக்கம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இந்த ஆதரவுக்கு பின்னாடி வேற எந்த சுயநலமான காரணமும் இல்லை. ஜனநாயக அடிப்படையில வெளிப்படையாக பொதுநல காரணமாகவே மையப்படுத்தி தான் இந்த ஆதரவு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஆதாயங்கள், என்ன நன்மை சமுதாயத்துக்கு ஏற்படும்னா, இந்த மதவாத அரசியலை இந்த தமிழ்நாட்டில் குடியமர்த்தணும், இதுக்குள்ள கால் ஊனணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிமுக என்ற குதிரையின் மேல சவாரி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுகவுடைய இன்னைக்கு இப்போ கூட்டணின்னு சொல்றதா, அது பிஜேபி கூட்டணின்னு சொல்றதா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிமுக என்ற பேரே மறைக்கப்பட்டு பிஜேபி கூட்டணின்னு சொல்லுகிற அளவுக்கு தான் அவங்களுடைய வெளிப்படையான எல்லா நடவடிக்கையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி, இப்போ ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்க.
அம்மாவுடைய வாக்கை இவங்க காப்பாத்துறா இருந்தா, அம்மாவுடைய அரசியல் என்று சொல்லக்கூடியவங்க, அம்மா வழியில் அரசியல் பண்றோம்னு சொல்றவங்க பச்சை பொய்யே சொல்றாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? உயிரோடு இருக்க காலத்திலே தெளிவுபடுத்தினாங்க. நான் ஒரு தப்ப செஞ்சுட்டேன், இனி வரும் காலங்களுக்கு இந்த தவறை செய்ய மாட்டேன், எக்காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அதை இவங்க நிறைவேற்றினாங்களா? அல்லது இவரே பாராளுமன்ற தேர்தல் போது என்ன சொன்னாரு? பிஜேபி கூட்டணி இல்லை என்று வெளிப்படையாக சொன்னவரு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு உடனே என்ன செஞ்சிட்டாரு? பிஜேபி கூட்டணி வச்சுட்டார். அப்ப இவரை எப்படி நம்புறது? இது ஒரு பொய் குதிரை, இது ஒரு மண் குதிரை என்பது வெளிப்படையா தெரிஞ்ச காரணத்தினால இவங்க என்ன செய்யறாங்க? பிஜேபி அரசாங்கம் அவங்களை கையில தூக்கி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தமிழகத்துல நம்முடைய பாசிச சிந்தனையை புகுத்திடலாம், தமிழ்நாட்டையும் நம்ம பிஜேபியினுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் என்று துடிப்பதற்கு இந்த அதிமுக குதிரை மேல சவாரி வராங்க. மக்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், இவர்கள் முழுக்க முழுக்க பாசிச சிந்தனையை வளர்க்குவதற்கும் வலுப்படுத்துவதற்காக கரம் கொடுத்திருக்காங்களே தவிர நாட்டு மக்களுடைய எந்த அக்கறையும் இல்லை. இத்தனை கலவரங்கள் நடந்திருக்குது இந்தியாவில், சிறுபான்மை சமுதாயம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்துக்கள் எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை மட்டுமல்ல, இந்துக்கள் எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதை பத்தில எந்த கவலையும் இல்லையே. ஒடிசாவில் ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு நெருக்கமாக போராட்டம் நடந்து எத்தனையோ உயிர்கள் போய் எவ்வளவு பேர் செத்து போனாங்க, இது வரைக்கும் என்ன குரல் கொடுத்தாங்க? இப்ப வரைக்கும் இவங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? செஞ்சு பாருங்க, எந்த வகையிலும் குரல் கொடுக்கல. அப்ப முழுக்க முழுக்க இந்த கூட்டணிக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டிலே பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும், மதவாத அரசியல் ஒழிக்கப்பட்டு ஜனநாயகம் தளர வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவுபடுத்தியிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம்.